ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு ரசமணி பற்றி பார்க்க போகிறோம். ரசமணி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ரசமணி அப்படிங்கிறது மெர்க்குரி அப்படி சொல்கிறாங்கல்ல, பாதரசம். அதை சில மூலிகைகள் சாறு கலந்து ஆஹ், அதுக்குன்னு இத்தனை ஜாமம் அரைக்கணும்னு இருக்குது. இல்லை அதோட மந்திர சித்தியோடு அரைச்சு அது அப்படியே மெர்க்குரி எப்படி எப்படி ஓடும் இல்லை பாதரசம். ஆனால் இவங்க அதை கெட்டியாக்கி அதில் வடிவங்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரசமணி. அதுக்கு நிறைய மெனக்கெட்டு பண்ணணும். பட் இப்போது ரசமணியோட அஹ், பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ரசமணியை யார் அணிந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க நல்ல பிரகாசத்துடன் அப்படி நல்ல ஒரு ஒளியுடன் இருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. இன்னொன்று, அந்த காலத்தில் சித்தர்கள் இருக்காங்கல்ல, சித்தர்களுக்கு காற்றில் பறக்கும் தன்மையை கொடுத்தது இந்த ரசமணி அப்படின்னு சொல்கிறாங்க. கோரக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போகர் இங்கேருந்து சைனாக்கு போனது இந்த ரசமணி ஜாலத்தை எடுத்துக்கொண்டு தான் போனார். அங்கே ட்ரான்ஸ் டெலிபோர்ட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்மியூட் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இங்கேருந்து அங்கே தோன்றுறது, திடீர்னு நினச்ச இடத்துல தோன்றுறது, ஒரு இடத்துலேருந்து மறைந்து இன்னொரு இடத்துல தோன்றுறது, இது எல்லாமுமே ரசமணியால் ஆகும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் அப்படிலாம் பண்ணுறதுக்கு நாம் ஒன்றும் சித்தர்கள் கிடையாது, நாம் ஒன்றும் ஞானிகள் கிடையாது. நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லையா? அப்போது நம்மளை மாதிரி மனிதர்கள் இதை அணிந்து கொண்டால் என்னென்ன பயன், இதில் சில வடிவங்களை நம்ம வைத்து கொண்டால் என்னென்ன பயன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரசமணியை யார் அணிந்து கொண்டாலும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போது நான் கூட ஒன்று போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ சின்னதாக மணியாக கட்டி ஒன்று போட்டுருக்கேன். இந்த ரசமணி நம்ம உடலில் கபம் வாதம் பித்தம் அப்படி இருக்கணும், இது எல்லாமே சமநிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அதை சமன்படுத்தும் ஆற்றலும் இந்த ரசமணிக்கு உண்டாம். அது மட்டும் அல்லாமல் இது யாரெல்லாம் அணிந்து கொள்கிறாங்களோ அவங்க கிட்ட நெகட்டிவ் எனர்ஜிஸ், தீய சக்திகள், இந்த வில்லி சூனியம், ஏவல், இந்த மாதிரியான விஷயங்கள் அண்டவே அண்டாது, பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்னு நம்பப்படுது. அதை தாண்டி குழந்தைகளுக்கு இதை அணிவிக்கும் போது ஞாபக சக்தி, நம்மளுக்குமே போட்டால் ஞாபக சக்தி வரும். பட் குழந்தைகள் படிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா ஞாபக சக்தி ஏற்றமாக இருக்கும், நல்லா இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு குழந்தைகளுக்குன்னு சில நோய்கள் வரும்ல, சின்ன குழந்தைங்களுக்கு, அதெல்லாம் கூட வரவிடாமல் தடுக்குமாம் இதுக்கப்புறம் வியாபார செழிப்பு, என்ன உடல் நல்ல பொலிவுடன், ஒரு பேராற்றல், ஒரு வசீகரத்தன்மை, இது எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த ரசமணி. நம்ம சொல்கிற பேச்சில், பேசக்கூடிய வார்த்தைகளில், நாம் செய்யும் செயலில், திங்க் பண்ணுறது, நாம் சிந்திக்கும் வகையில் நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய திறன் மிளிரும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கப்புறம் உடலோட உறுப்புகள் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் கூட நல்லா இயக்க வைக்கும். இந்த குறியாடி அப்படின்னு சொல்லுவாங்க, சாமியாடி, குறியாடி, இந்த வாக்கு சொல்கிறது, இந்த ரசமணி அணிந்து கொள்பவர்களுக்கு நீங்கள் வாக்கு சொல்லும் துறையில் இருந்தால், வாக்கு பலிதம் உங்களுக்கு இருக்கணும், இல்லை நீங்கள் அதற்கான பயிற்சிகள் எடுத்திருந்தால் வாக்கு பலிதமும் ஈஸியாக வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு சித்து எடுத்திருக்கீங்க, ஒரு மாந்திரிகத்தில் ஒரு பயிற்சி எடுத்திருக்கீங்க, இல்லை அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த தந்திரம் மந்திரம் இப்படிலாம் ஒரு பயிற்சி எடுத்திருக்கீங்க, இந்த பயிற்சி உங்களுக்கு சீக்கிரமாக கை கூடணும், இந்த சித்துக்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னாலும் ரசமணி அணிந்து கொள்ளலாம். அஷ்டமா சித்துன்னு சொல்லக்கூடிய 8 கர்மங்கள் இல்லை, இந்த 8 கர்மங்களும் நீங்கள் ஆடணுன்னா இது ரசமணி நல்லா ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு துணையாக இருக்கும். அந்த இந்த ரசமணியை வைத்து 8 கர்மங்களும் ஆடலாம் அப்படின்னு நம்பப்படுது. குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குண்டலினியில் ஒரு சம்டைம்ஸ் ஏதான ஒன்று தடுக்கும், ஒரு பிளாக்கேஜ் மாதிரி இருக்கும்.
குண்டலினினா இப்போ எல்லாரும் அதை பயிற்சி பண்ணுறாங்க. குண்டலினி இழுக்கணும், குண்டலினி இழுக்கணும் அப்படின்னு சொல்லி இழுப்பணும் அப்படின்னு. அப்போது ஏதோ ஒரு பிளாக்கேஜ், ஒரு கருப்பு திரவியம் மாதிரியோ இல்லை ஒரு கருப்பான ஒரு விஷயம் வந்து தடுத்துட்டு இருந்தது அப்படின்னா அதையும் கிளியர் பண்ணி குண்டலினி பயிற்சி பண்ணி நீங்கள் எழுப்பணும்னு நினைக்கும் போதும் அதுவும் ஹெல்ப் பண்ணும். சரியா? இரத்த ஓட்டம், ரத்தம் சீராக ஓடுறது, ரத்தம் உடலில் இல்லை, ரத்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரியான இங்கே பிளட் ஃப்ளோ சரியில்லைங்க, பிளட் சர்க்குலேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போதும் இதை அணிந்து கொள்ளலாம். இப்போது இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இரத்த அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சீர்படுத்தி ஒரு நார்மல் லைஃப்க்கு கொண்டு வரத்துக்கு இந்த ரசமணி நிறைய ஹெல்ப் பண்ணும். தோற்றப்பொலிவு, ஏன்னா தோற்றப்பொலிவு கொடுக்கும். மன அழுத்தம் இருந்தது அதையும் தீர்த்து வைக்கும். அதை தாண்டி கணவன் மனைவி இடையே ஒரு பிரச்சனை இருக்குது, தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்தில் சண்டை. அன்றைக்கி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், உப்பு ஏன் கம்மியாக போட்டேன்னு கேட்டதுக்கு தண்ணி எடுத்துக்கு ஏன் வைக்கலை அப்படின்னு சாப்பிடும்போது அப்படின்னு கேட்டதுக்கு கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்கு பிரச்சனை வர்றதுன்னே தெரியல, எல்லாத்துக்கும் ஈகோ, எல்லாத்துக்கும் பிரச்சனை. சில கொஞ்சம் நாள் போக போக நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் என் மனைவியும் பிரிந்து ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி. எதனால் அங்கே சண்டை, அதுதான் அங்கே தெரியவே இல்லை, என்ன எதுக்கு சண்டை போட்டோன்னே தெரியல, எதுக்கு பேசாமல் இருக்கோன்னே தெரியல, அப்படி பிரிஞ்சே இருக்கும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய, எதுக்காக சண்டை வருது, எதுக்காக பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியாமல் சின்ன சின்ன பிரச்சனையால் மனஸ்தாபம், அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல், இது எல்லாமே தீரும். கணவன் மனைவியிடையே ஒரு புரிதல் இருக்கும். ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சியான தாம்பத்திய வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். வீண் சண்டை, வீட்டிலையோ இல்லை நீங்கள் எங்கே போனாலும் அவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, அங்கே சின்ன சின்ன விஷயத்துக்கு சடுக்குன்னு கோவம் வந்துடுது, எதுக்காக நான் அப்படி அது கோவம் வந்து கத்தினதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல. அது மாதிரி தேவையில்லாத சண்டை, வீண் சண்டையை வரத்துக்கு தடுக்கும். இன்னொன்று, இந்த நவக்கிரக தோஷங்கள் இருக்குது ஜாதகத்தில், உங்களுக்கு இந்த 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 கிரக தோஷம் இருக்குது, அந்த கிரக தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ கிரகங்களினால் வரக்கூடிய தாக்குதல், இந்த கிரக தோஷங்களினால் வரக்கூடிய சில துன்பங்கள், சில பிளாக்கேஜஸ், இது எல்லாமே கூட இந்த ரசமணி தடுக்கும். வியாபாரத்தில் நீங்கள் செஞ்சிட்ருந்தீங்க, தொழில் செஞ்சிட்ருந்தீங்க, அந்த தொழில் நல்லபடியாக செழிக்கணும் அப்படின்னாலும் ரசமணி ஹெல்ப் பண்ணும். காரிய சித்தி, இப்போ நீங்கள் போகக்கூடிய இடத்துல காரியங்கள் இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரிய சித்திக்கான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா காரிய சித்திக்கும் நீங்கள் இதை அணிந்து கொள்ளலாம். ஸோ இவ்வளோ பயன்கள் இருக்குது ரசமணியில், இல்லையா? இப்போது இந்த ரசமணியை வைத்து கொண்டாலே நம்ம வந்து என்ன சித்த ஆடலாம். இப்போ ஏதாவது ஒரு தெய்வத்தை உருவெடுக்கணும், தெய்வத்தை நம்ம சித்த ஆடணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த ரசமணி ஹெல்ப் பண்ணும் அணிந்து கொள்பவர்களுக்கு. இப்போ ரசமணியிலேயே விநாயகர் இருக்கு, இல்லையா? ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிறதுனால நம்ம சின்ன சைஸ் தான் கொடுக்குறோம். இந்த சின்ன சைஸ் விநாயகரை வந்து 1 இன்ச்சு இருக்கும், 1.5 இன்ச்சு இருக்கும், 1.25 அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த விநாயகர் நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைத்து கொண்டாலே போதும், இது அதனுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு வியாபார ஸ்தலம் வச்சுருக்கீங்க, பண விருத்தி வேணும், வியாபாரம் மேலோங்கி நடக்கணும், இல்லை வீட்டில் பணம் தங்கணும், வீட்டில் பணம் நிறைய சேர்ந்துட்டே இருக்கணும்னா இந்த ரசமணி விநாயகர், அதுவும் இது வலம்புரி விநாயகர். ஸோ இந்த விநாயகரை வைத்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்யும்போது இந்த ரசமணிக்கு உண்டான வேலையும் இருக்கும். விநாயகர் வடிவத்தில் இருக்கிறதுனால விநாயகருக்கான ஒரு ஸ்பெஷல் எஃபெக்டும் இருக்கும். இந்த விநாயகர் எல்லாமுமே நம்ம ஓம் ஸ்ரீ தாரா பூஜை அறையில் 108 நாளுக்கு மேலே வைத்து பூஜை செய்யப்பட்ட விநாயகர் தான் இது. இந்த விநாயகர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஓம் ஸ்ரீ தாராவில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். விநாயகர் அப்படிங்கிறதே விக்னங்களை, தடைகளை தீர்ப்பவர், இல்லையா? இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகரோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நாளே ஒரு ஸ்பெஷல் நாள். என்ன, அப்போது விநாயகரோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அன்னைக்கு விரதங்கள் மேற்கொண்டு, விரதங்கள்னால் பச்சை பட்டினியாக இல்லை, பழங்கள் இந்த மாதிரி எதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இல்லை உடல் ஒத்துழைச்சா பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சாப்பாடே சாப்பிடலாம். ஆனால் எது முக்கியம்னா மந்திர
உச்சரிப்பு தான் ரொம்ப முக்கியம். மந்திரம் சான் பண்ணிகிட்டே இருக்கணும் அன்றைக்கி நாள் முழுவதும். அன்றைக்கி நாள் முழுவதும் நீங்கள் மந்திரங்கள் சான் பண்ணிகிட்டே இருக்கும்போது விநாயகரோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதை தாண்டி நீங்கள் மாந்திரிகம், மந்திரம், தந்திரம்ல இருந்தீங்க, வாக்கு பலிதத்தில் இருக்கீங்க, குறியாடுறீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகரை நீங்கள் சித்து எடுத்துக்கணும். எந்த தெய்வத்தை எடுத்தாலும் முதல்ல விநாயகரை தான் சித்து எடுக்கணும். அப்போது சித்து எடுத்துக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த விநாயகரை வைத்துக்கொண்டு மந்திரங்கள் ஜபிச்சிட்டு இருந்தாலே போதும். அன்றைய நாள் முழுவதும் இந்த விநாயகரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிரும். இல்லை நீங்கள் வியாபாரம் வச்சுருக்கீங்கன்னா இந்த விநாயகரை நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் வச்சு அன்னைக்கு ஒரு தீப தூப ஆராதனை, சின்னதாக ஒரு படையல், பெருசாக ஒன்றும் வேண்டாம், அவல் பொரிக்கடலை வைத்து அழகாக பூஜை செய்தாலே போதும். இந்த விநாயகர் ஆல்ரெடி 108 நாள் நம்ம பூஜை அறையில் இருந்து பவர் பண்ணி கொடுத்தது தான் இந்த விநாயகர். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, இல்லை இந்த குட்டி விநாயகரை பாக்கெட்டில் கூட போட்டுக்கலாம். பாக்கெட்டில் போட்டுட்டு பர்ஸில் போட்டுட்டு எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தால் அந்த ஆற்றல் நம்மளோடு இருந்துகிட்டே இருக்கும். இல்லைங்க நான் ஏதாவது அணிந்து கொள்ளணும், எனக்கு நீங்கள் அணிந்து கொண்டிருக்க மாதிரி எனக்கும் கம்ப்ளீட்டாக வேணும்னா இந்த ரசமணி இந்த பீடாவே வருது, ஒன்று அணிந்தாலே போதும். ஏன்னா பெருசாக ஒன்றும் அணிய தேவையில்லை, ஒரே ஒரு மணி இதை அணிந்து கொண்டாலே போதும். உங்களுக்கு அவ்வளோ பொலிவு. இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த மணியை யார் அணிந்து கொள்கிறார்களோ என்றும் அந்த வயதுக்கான தோற்றம் இருக்காது, இளமையாகவே இருப்பார்னு நம்பப்படுது. ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருக்கணும்னாலும் இது போட்டுக்கலாம். இப்படி ஒரு நிறைய இருக்குது ரசமணியோட பெனிஃபிட்ஸ். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி இந்த விநாயகரை நீங்கள் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யும் போதும் சரிதான், இல்லை வியாபார ஸ்தலங்களில் வைத்து பூஜை செய்யும் போதும் சரிதான். உங்களுக்கு இந்த ரசமணியோட தன்மைகள் மட்டுமல்லாது விநாயகரின் பரிபூர்ண ஆசிர்வாதமும் கிடைக்கும்.